தமிழக அரசு சார்பில் 10 கோடி ரூபாய் செலவில் சாரண இயக்கத்திற்கான தலைமை அலுவலகம் அமைக்கப்படும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். திருச்சி மாவட்டம் மணப்பாறை சிப்காட்டில் பாரத சாரணியர் இயக்க வைர விழா மற்றும் கலைஞர் நூற்றாண்டு பெருந்திரளணி நிறைவு விழா நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட சாரணியருடன் செல்ஃபி எடுத்துக் கொண்ட முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடர்ந்து வைர விழா மலரை வெளியிட்டார். பின்னர் நிகழ்ச்சியில் பேசிய அவர், மக்கள் மீதான பற்றுதான் உண்மையான நாட்டுப்பற்று எனவும் நாம் ஒற்றுமை உணர்வை எப்பொழுதும் விட்டுக் கொடுக்கக்கூடாது எனவும் கூறினார். தமிழ்நாடு சாரண இயக்க அலுவலகம் நவீன வசதிகளுடன் 10 கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்படும் என்று முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். இந்நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, கே.என். நேரு, எஸ்.எஸ். சிவசங்கர், மெய்யநாதன், கோவி செலியன், சாரணியர் இயக்க அதிகாரிகள், 20,000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டனர். இந்த நேரத்தில் நான் உங்ககிட்ட சொல்லிக்க விரும்புறது, நாட்டுப்பற்று என்பது நிலத்தின் மீதான பற்று என்பதை கடந்து மக்கள் மீதான பற்றா வளரணும். மக்கள் மீதான பற்று தான் உண்மையான நாட்டுப்பற்று. இளைய தலைமுறைய இனிய தலைமுறையா இந்த சாரண இயக்கம் மாற்றுது. அந்த வகையில இந்தியா மற்றும் பல்வேறு நாடுகளில் இருந்து பல்லாயிரம் மாணவர்கள் கூடியிருக்கக்கூடிய இடத்துல ஒரு அறிவிப்பை வெளியிட விரும்புகிறேன். நம்ம பள்ளிகளில் படிக்கிற மாணவர்களை அதிக எண்ணிக்கையில சாரண இயக்கத்தில் சேர்க்கிற வகையில மேலும் பல ஆசிரியர்கள் பயிற்சி அளிக்க எதுவா தமிழ்நாடு சாரண இயக்கத்துக்கான புதிய தலைமை அலுவலகம் நவீன பயிற்சி வசதியோடு 10 கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்படும்.